ப்ராடக்ட் தான் வெஸ்டீஜ் பிரைம் காம்பியாட்டிக்ஸ். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவோட ஒரு கிளாசிபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கெமிக்கல் நேச்சர், அதாவது எத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடலுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட்ஸ், மினரல்ஸ், டயட்டரி ஃபைபர் அண்ட் வாட்டர். ரெண்டாவது ஃபங்க்ஷன்ஸ், இதோட ரோல் என்ன. ஸோ மெயினாக கார்போஹைட்ரேட்ஸ் இந்த உணவு அப்படின்னு பார்க்கும்போது இது எனர்ஜி, நம்ம உடம்புக்கு செல்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஃபியூயல், அதுதான் இந்த எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி இல்லாமல், கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் நம்ம டெய்லி ஒர்க் பண்ண முடியாது. அந்த பவர், அந்த ஸ்டாமினா அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள கிடைக்காது. ரெண்டாவது ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது முக்கியமாக பாடி பில்டிங். ஈவன் ப்ரோட்டீன்ஸ் கூட விட்டமின்ஸும் இதை சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ஒரு உடல் உறுப்புகளோட வளர்ச்சிக்கு, தலைமுடி, ஸ்கின்னு, ரத்தம், எலும்புகள், இதோட growth எல்லாமே சப்போர்ட் பண்றதுக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவை. அதே போல ப்ரொடெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஃபேட், ஃபைபர் அண்ட் வாட்டர். ஏன்னா கொழுப்பும் இதுவும் அதுவும் குட் ஃபேட்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குட் ஃபேட்ஸ், இது கார்டியோ ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே போல ஸ்கின் லெவல்ல இது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ரெண்டாவது டயட்டரி ஃபைபர், இது மெட்டபாலிசம் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அகைன் வாட்டர் ரிட்டன்ஷன் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு வாட்டரோட சப்ளிமெண்டேஷன் நமக்கு தேவைப்படுது. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று ஆர்கானிக், இயற்கை, இல்லைன்னா செயற்கை. நம்ம எவ்வளோ அளவுகள் எடுக்கணும், ஆர் எவ்வளோ அளவுகள் நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு கேட்டகரி நம்ம பிரிக்கலாம். ஒன்று மேக்ரோ நியூட்ரிஷன், ரெண்டாவது மைக்ரோ நியூட்ரிஷன். அதிக அளவுல தேவைப்படக்கூடியது, ரெண்டாவது குறைஞ்ச அளவுல தேவைப்படக்கூடியது. ஸோ அப்போ எங்கேருந்து இந்த சோர்ஸ் நம்ம கிடைக்கும்? ஸோ ரெண்டே விதமான சோர்ஸ் தான், ஒன்று பிளான்ட் ஃபுட், இல்லைன்னா அனிமல் ஃபுட். இதோட தேவைகள் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு அந்த ஊட்டச்சத்துக்களோட சப்ளிமெண்டேஷன்ஸ் தேவையோ அதை பொறுத்து இது ஒரு 12 விதமான கேட்டகரிஸாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாஸ், அதாவது அளவு, நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது, அதுல ரிலேட்டடா தான் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நியூட்ரிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 3 கேட்டகரிஸ் தான். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒன்று எனர்ஜி, ரெண்டாவது பாடி பில்டிங், அண்ட் மூன்றாவதா கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படின்னா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எத்தனை விதமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த கேட்டலிஸ்டா நம்மளோட உணவுல தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ மேக்ரோ அண்ட் மைக்ரோ. மேக்ரோ அப்படிங்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ். மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ த கம்ப்ளீட் காம்பினேஷன் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இந்த 5 விதமான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இது அன்றாடம் நம்ம உணவுல கட்டாயம் நமக்கு தேவை. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அண்ட் ஃபேட். இதோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கேலரிஸ் இதுதான் எனர்ஜியாக பில்ட் ஆகக்கூடியது. ரெண்டாவது பாடியோட குரோத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியது. மூன்றாவது ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடியது ஃபேட்ஸ். அதனாலதான் இது மூணுமே சர்க்கரை, கொழுப்பு மற்றும் புரதச்சத்துக்கள் இது அதிக அளவுல நம்ம உணவுல கட்டாயம் இருக்கு. இதுக்கு அடுத்த விதமான ஊட்டச்சத்து நம்ம பார்த்தோம்னா மைக்ரோ நியூட்ரிஷன். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப குறைஞ்ச அளவுல மட்டுமே நமக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய, தட் இஸ் மில்லிகிராம்ஸ் ஆர் மைக்ரோகிராம்ஸ், இவ்வளவுதான் நம்ம உடல்ல தேவைப்படும். பட் ஈவன் இந்த குறைஞ்ச அளவு கூட நம்ம பாடியில கிடைக்கல அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து இது கிடைக்கலன்னா எதனாலுமே நிறைய நோய்கள் ஏற்படலாம். ஸோ ஈவன் தோ இப்ப சர்க்கரையோ இல்ல கொழுப்போ இல்லைன்னா புரதச்சத்துக்கள் இது நம்ம பாடி டிஷ்யூஸ்ல, லிவர்ல இந்த மாதிரி இடத்துல ஸ்டோர் பண்ணி எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். பட் வேற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்டேஷன் நம்ம எடுத்துட்டு வரோமோ அப்ப இதோட பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 2 கேட்டகரியை நம்ம பிரிக்கலாம். ஒன்னு ஃபேட் சாலுபிள், இன்னொன்னு வாட்டர் சாலுபிள். ADEK இது 4மே என்ன சொல்லும், ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ். விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E அண்ட் விட்டமின் K. ஸோ B அண்ட் C இது ரெண்டுமே வாட்டர் சாலுபிள். ஸோ விட்டமின் B அப்படிங்கிறது என்டையர் B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், B1, B2, B3, B5, B6, B9, B12. ஸோ கம்ப்ளீட் B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் விட்டமின் C. இது தவிர நம்ம உடம்புல
கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், குளோரைட், மெக்னீசியம், அயன், ஜிங்க், அயோடின், சல்ஃபர், கோபால்ட், காப்பர், ஃப்ளூரைட், மேங்கனீஸ் அண்ட் செலினியம். ஆல்மோஸ்ட் ஒரு 16 விதமான மினரல்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்மால் போர்ஷன்ஸ்ல நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடியது. இந்த மைக்ரோ நியூட்ரிஷன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அகைன் இதோட குறைபாடுகளும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இந்த குறைபாடுகளால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய இறப்புகள், ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய இறப்புகள், இது 2 மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு நோயின் காரணமாக அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அண்ட் ஈவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பிறகு அந்த ரெக்கவரி ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அதிக நாட்கள் ஹாஸ்பிட்டலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். 3 மடங்கு நம்ம உடம்புக்குள்ள நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. முக்கியமாக கிருமிகள்னால், ஈவன் வைரஸ் ஆர் ஈவன் பாக்டீரியா, ஃபங்கஸ், இந்த நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய அபாயம் 3 மடங்கு அதிகமாக உள்ளது. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஒரு கொரோனா வந்துச்சுனாலே இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா மினிமம் 3 to 4 lakhs இன்னைக்கு செலவாகும். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் திடீர்னு இன்னைக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நம்ம செலவு பண்ணணும்னா நிச்சயமா நம்மளால அது முடியாது. அதே போல ஒன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்தோமா, பட் திரும்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஸோ ஃப்ரீக்வெண்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு கண்டிஷன்ஸ் ஏற்படலாம். அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அதை கூட செய்ய முடியாம மற்றவங்களோட தேவையை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். உலக நலவாழ்வு சங்கம் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 6ல் ஒருத்தருக்கு இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள்னால அடிக்கடி நோய்கள் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஸோ ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு அதிக அபாயம் இருக்கு. என்னன்னா காமன் இன்ஃபெக்ஷன்ஸ்னால், ஈவன் அடிக்கடி ஃபீவர் வருதோ, இல்லை கோல்டு பிடிக்கிறது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், ஈவன் டயரியா ஒரு லூஸ் மோஷன் ஆகக்கூடிய இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இதெல்லாமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிப்பு ஏற்படலாம். அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகக்கூடிய நேரமும் இன்னும் அதிகமாகலாம். இது தவிர இத்தனை விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதோட குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கலாம், முடிக்கால்கள்லாம் லூஸ் ஆகும். ஸோ அந்த அடர்த்தி இது குறைய ஆரம்பிக்கலாம். சின்ன வயசுல நரமுடி ஏற்படலாம். ஸோ கண் பார்வை கோளாறுகள் குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். முகப்பரு, பிளெமிஷஸ், அப்படியே ஒயிட் ஒயிட்டா பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது, டெர்மடைட்டிஸ், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆர் ஈவன் சொரியாசிஸ் போன்ற கண்டிஷன்ஸ், இதெல்லாமே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட குறைபாடுனால கூட ஏற்படக்கூடியது. அதே போல கம்ஸ், ஈறுகள்ல பல்லுல ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சி ஆர் இதுல ஏற்படக்கூடிய டிசீசஸ், இது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை. போன்ஸ், மெயினா விட்டமின் டியோட சப்ளிமெண்டேஷன் போன்ஸ்க்கு தேவை. அது இல்லைனாலுமே டிஃபார்மிட்டி, போன்ஸ்ல டிஃபார்மிட்டி ஏற்படுறதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது மாதிரி நம்ம உடம்புல எத்தனை விதமான உறுப்புகள் இது படிப்படியாக இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால செயல் இழக்கவும் ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாமே சப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுனால தான் நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் வெஸ்டீஜ் பிரைம் காம்பயோட்டிக்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ப்ராடக்ட் இதுல விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ இந்த 4தோட காம்போசிஷன் தான் வெஸ்டீஜ் பிரைம் காம்பயோட்டிக்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்தது ஒரு நார்மல் கேப்சூல் ஃபார்ம்ல கொண்டு வராம, ஒரு கேப்சூலுக்குள்ள இன்னொரு கேப்சூல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி மூலமா தான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். வெளில இருக்கக்கூடிய கேப்சூல்ஸ்ல விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்சூல்ல ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் இது ரெண்டுமே பேசிக்கா பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ப்ரீபயோட்டிக் இது ஃபைபர், நார் சத்து அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது பாக்டீரியா. நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையை மட்டும் பாதுகாக்காமல் செரிமான சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது, நம்ம பாடி மெட்டபாலிசம் இதுவும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதான்
இந்த ப்ராடக்ட் காம்பினேஷன் வெஸ்டீஜ் பிரைம் காம்பியோட்டிக்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இந்த மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம உணவுல நம்ம உணவுலேருந்து நம்ம உடலுக்குள்ள போகணும். பட் நம்ம உணவுலேயே இந்த பற்றாக்குறைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட அப்சார்ப்ஷன் குறையறதுக்காக சில காரணங்களும் ஏற்படலாம். என்னென்ன காரணங்கள்லாம் இல்னஸ். ஸோ நீண்ட நாட்களாக உடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னாலும் இதோட பற்றாக்குறை அதோட அப்சார்ப்ஷன் ஏற்படலாம். பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப அதிக அளவுல வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவைப்படுது. பட் தாய் பிளஸ் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இதுக்கு சப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு உணவுல இருந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள்னால, அதாவது நம்ம உணவுல சமச்சீரான போஷக்கான உணவு நம்ம எடுக்கலனாலுமே இந்த பற்றாக்குறைகள் ஏற்படலாம். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். சில ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க, ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியான ட்ரக்ஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்குமே இந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட். இதுல நம்ம பார்த்தோம் ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு. இது ரெண்டும் என்னன்னு நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். நம்ம வயிறுல சில பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா எல்லாமே நல்ல பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னா, உணவு வரும்போது அதை செரிமானம் பண்ணணும். அந்த உணவை பிரேக் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஊட்டச்சத்துக்களை குடல் மூலமாக ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். இந்த பாக்டீரியா நம்ம வயிறுல நிறையவும் இருக்கணும், லைவ் ஃபார்ம்ல ஆக்டிவாகவும் இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? உணவு வேணும். அந்த உணவாக இருக்கக்கூடியதான் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைபர். இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் இந்த நார்ச்சத்து, பொதுவாக இந்த நார்ச்சத்து நம்ம வயிறுல போய் செரிமானம் ஆகாது. எதால செரிமானம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பாக்டீரியால மட்டும்தான் பண்ண முடியும். அதனாலதான் இந்த நார்ச்சத்து ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது அவுட்டர் கேப்சூல்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த காம்பியோட்டிக்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேப்சூல், அவுட்டர் கேப்சூல் பிரிஞ்சு மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம பாடி கிடைக்குது. பிளஸ் இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் இது வயிறுல போகும். ஆல்ரெடி வயிறுல இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியா ஆர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்சூல்ல இருந்து ஆக்டிவ் ஃபார்ம்ல, லைவ் ஃபார்ம்ல இந்த ப்ரோபயோட்டிக் சொல்லக்கூடிய பாக்டீரியா அதுல இருக்கும். ஸோ ஒன்ஸ் வயிறுல போய் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்சூல் பிரிஞ்ச உடனே அதுல வரக்கூடிய பாக்டீரியாவுக்கு இந்த ஃபைபர் உணவாக போகக்கூடிய. ஸோ பாக்டீரியா ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகும். அப்போ ஃபுட்டோட டைஜஷனும் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ வயிறுல இந்த டைஜஷன் நடந்து அண்ட் குடல்ல இந்த ஊட்டச்சத்துக்களோட ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ தேவையில்லாத கழிவுகள் இதெல்லாமே பெருகுடல் வழியாக உடம்புல இருந்து கழிவுகளாக வெளியில போகுது. இந்த நல்ல ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே என்ன ஆகும்? திரும்ப லிவர்ல அப்சர்வ் ஆகுது. பிளஸ் பிளட்ல இருந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்கும் இது டிரான்ஸ்போர்டேஷன் ஆகும். அதனாலதான் நம்மளுடைய காம்பியோட்டிக்ஸ் ப்ராடக்ட்ல ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லும் அப்படின்னா, நைட்டு பால் உர குத்தி வச்சோன்னா காலையில என்ன ஆகுது? தயிரா மாறுது. தயிர் ஒரு பெஸ்ட் ப்ரோபயோட்டிக். ஸோ நம்ம செரிமானத்தை அதிகப்படுத்து. அதனால டெய்லியே வந்து நம்ம உணவுல தயிர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் பிளஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட காம்பினேஷன்ஸ் நம்ம உடம்புல நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷன் ஈஸியா கொண்டு போக முடியும். ஸோ யாரெல்லாம் வெஸ்டீஜ் பிரைம் காம்பியோட்டிக்ஸ் எடுக்கலாம்? அன்றாட நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். நல்ல ஸ்டாமினா வேணும், பவர் வேணும், எனர்ஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பியோட்டிக்ஸ் எடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த காம்பியோட்டிக்ஸ் எடுக்கலாம். செரிமான சக்தி ஆர் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க காம்பியோட்டிக்ஸ் எடுத்துட்டு வரலாம். நேரத்திற்கு சரியான உணவு எடுக்காதவங்க முக்கியமாக காம்பியோட்டிக்ஸ் எடுக்கலாம். பிகாஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறையை முக்கியமாக நம்ம சரியான உணவு எடுக்காத பொழுது ஏற்படுது. அதிக தேய்மானத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் ஆர் கிரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு காம்பியோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், விட்டமின் டியோட டெஃபிஷியன்சினால எலும்புகள் ரொம்ப ஃபாஸ்டா தேய ஆரம்பிக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல காம்பியோட்டிக்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கு, அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் எடுக்கும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயுமே காம்பியோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். முக்கியமா குழந்தைங்க, ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்களோட ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதிகமாக இருக்கு.
சரியான உணவும் எடுக்கிறது இல்ல. அப்படியே உணவு எடுத்தாலுமே இன்னைக்கு எடுக்கக்கூடிய உணவுல பெருசா ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது இல்ல. அதே போல பசி இல்ல, சாப்பிட பிடிக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த காம்பயோட்டிக்ஸ். சரியான நேரத்திற்கு ஒரு சமச்சீரான போஷாக்கான உணவு எடுக்காம ஸ்கிப் பண்றவங்க அவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்சார்ப்ஷன் என்னதான் சாப்பிட்டாலுமே சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனா உடம்புல ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு. பிகாஸ் இந்த அப்சார்ப்ஷன் ரொம்ப புவரா இருக்கிறதுனால அந்த கண்டிஷன்ஸ்க்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். அதிக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை மேனேஜ் பண்றதுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பெண்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள், பிகாஸ் மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக டாக்டர்ஸ் கன்சீவ் ஆன ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்ல அயர்ன் அண்ட் ஃபோலிக் கொடுக்கறதுக்கான ரீசனும் இதுதான். ஒன்று ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ரெண்டாவது இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறதுக்காக. அதே போல காம்பயோட்டிக்ஸ் நம்ம கொடுக்கறதுனால மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்குது. இது பிரெக்னன்சியை சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ டெய்லி ரொம்ப ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். பிகாஸ் இது அப்சார்ப்ஷன், மேக்ஸிமம் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுனால ஸோ தேவையில்லாமல் அது கொழுப்பாக மாறாது. ஸோ லைஃப் லாங் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வந்தாலே போதும். காம்பயோட்டிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 450, 15 PV இந்த ப்ராடக்ட். அகைன் காம்பயோட்டிக்ஸ் இந்த ப்ராடக்ட்டும் 12 வயசுக்கு மேல ரெக்கமெண்ட் பண்ணலாம். பொதுவாக நம்ம என்னதான் உணவு டெய்லி எடுத்தாலும் சரி, இல்லை எத்தனை விதமான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்தாலுமே சரி, இது எல்லாத்தோடையுமே சேர்ந்து எஸ்பெஷலி ஆஃப்டர்நூன் டைம்ல லஞ்ச் முடிச்சு ஒரு ½ அன் ஹவர் கேப் கொடுத்து ஒரு காம்பயோட்டிக்ஸ் நம்ம எடுத்தால் கூட அந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷன்ங்கிறது முழுமையாக இருக்கும். ஸோ நைட் எடுக்கிறத விட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு இல்லை லஞ்ச் முடிச்சு ஒரு காம்பயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனாலுமே அந்த டே ஃபுல்லும் நமக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இதெல்லாமே கொடுக்கக்கூடியது முக்கியமாக காம்பயோட்டிக்ஸ். ஸோ வெஸ்டீஜ் பிரைம்ல இந்த 2 ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் வி, எக்ஸ்ட்ராக்ட் எஃப் அண்ட் பிரைம் காம்பயோட்டிக்ஸ், இதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட். பிகாஸ் அந்த 4 pillars ஆஃப் குட் ஹெல்த் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதுல அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு பில்லர் இருக்கு. பிகாஸ் ஒருத்தர் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா 5 விதமான சப்ளிமெண்ட்ஸ் டெய்லி எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ பிரைம் கேட்டகரி இதுவும் 5வது பில்லராக நம்ம அட்லீஸ்ட் இந்த இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால லைஃப் லாங் நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து பற்றாக்குறையை குறைக்க முடியும். நாளைக்கு ட்ரைனிங் கிடையாது. சனிக்கிழமை காலையில 11:30க்கு வெஸ்டீஜ் பிரைம்ல இருக்கக்கூடிய அடுத்த 2 ப்ராடக்ட்ஸ் சீபக்தான் அண்ட் மெட்டாமைண்ட், இது 2 ப்ராடக்ட்டை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி சக்சஸ். விஷ் யூ வெல். Thank you so much.